காரணம் என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட விருத்தி. ஒரு 5 வயசுல ஒரு படி சாப்பாட்டுக்கு பிச்சை, 5 வயசுல போட துணி இல்லாத நிலைமை, 5 வயசுல எல்லாரும் படிக்கக்கூடிய காலத்துல நான் படிக்க முடியாத காலம். இந்த விருத்தி தான் என்னை இங்க இருந்தது. ஆனா என்ன ஒண்ணுன்னா, அன்னைக்கு நான் கேள்வியா இருந்தேன், இன்னைக்கு நான் பதிலா இருக்கிறேன். இவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ வாழ்க்கையினுடைய இந்த ஞானத்தை ஏன் தேடுறான் அப்படின்னா, இதுல என்ன கண்டோம்? இளமை இருந்தது, இடைப்பருவம் இருந்தது. இளமை இருக்கும்போது ஆஹா என்ன மாதிரி யாரும் இல்லைன்னும், இடைப்பருவம் இருக்கும்போது என்ன மாதிரி பலசாலி இல்லைன்னும், முதுமை வந்த உடனே நம்மளால உட்கார முடியல, எழுந்துக்க முடியல. இது தேவையா? அப்ப இந்த பிறவி எதுக்கு வேணும்? இந்த பிறப்பே இல்லைன்னா நமக்கு இந்த துன்பமே இல்லையே. இப்போ எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கிறது இல்லை. 100க்கு 50 குடும்பம் நல்லா சம்பாதிக்கிறது, புருஷன் பொண்டாட்டி குழந்தை குட்டி சந்தோஷமா இருக்கிறாங்க. 100க்கு 50 குடும்பம் சம்பாதிக்க முடியாம 25 குடும்பம், சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு போவாத 25 குடும்பம் நரக வேதனைப்பட்டு வாழ்ந்துன்னு உலகத்துல. அப்படி படும் போது என்ன ஆகுது? அவனுக்கு இறைவனை தேடியாவது பயணமா? எதுக்கு இந்த பிறப்பு? இனிமேல் ஏன் வாழணும்? இப்ப எல்லாரும் பிறந்த உடனே நல்லா வேணும். இந்த பாத்தீங்கன்னா வீட்டுங்களாண்ட வயசானவங்க உட்காந்துப்பாங்க. என்ன பாட்டி எப்படி இருக்கிற? என்னத்துக்கு நான் இருக்கிறேன்? அவன் என் ஓலையே எடுக்கலையே, நான் எப்ப போறேன்னு தெரியல. ஏன் இருக்கணும்னு சொல்ற? யார் வாயா சொல்லுமா? சொல்லாது. ஏன்? துன்பம்.